ஒரு தேவ ஆலோசனைக்கு நேராக போகலாம். சரியா? ஒரு சின்ன ஒரு ஆலோசனை தான் தேவனுடையது. நம்ம எல்லாருக்கும் பரலோகம் போகணும்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சையில தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. அதுக்கு போறதுக்கு ஒரு 7 படிகள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஸ்டெப்பு. இப்போ நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் படிக்காம 5ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுத முடியாது. 5வது முடிக்காம 8 முடிக்க முடியாது. அப்போ அதுக்கு 8 பாஸ் ஆனாதான் 10, 10 பாஸ் ஆனாதான் 12, அது முடிச்சாதான் காலேஜ் இல்லையா? காலேஜ்ல ஒரு டிகிரி வந்தாதான் நார்மலா ஏதாச்சும் ஒரு பேசிக் லெவல் வேலைக்கே போக முடியுது இல்லையா? அப்போ உலகத்துல ஜஸ்ட் ஒரு பணத்தை சம்பாதிக்கிற இந்த பூமியிலேயே இப்படின்னா, நீங்க என்றென்றைக்கும் பிதாவாகிய தேவனோடு நித்தியம் நித்தியம் வாசம் செய்யற அந்த லோகம், பரலோகம் வந்து அது எப்படி இருக்கும்? அது சும்மா எடுத்து கொடுக்க முடியாது. சரியா? ஏன்னா அங்க ஒருத்தனை வச்சிருந்தது, தள்ளப்பட்ட தூதன் சொல்லுவோம், காக்கப்படுறதுக்குன்னு உண்டாக்கப்பட்ட கேருப் இல்லையா? அவனாலேயே அங்க இருக்க முடியல இல்லையா? அப்போ தேவனை மீறின சிந்தனைகள் அவனுக்குள்ள வந்தது. அப்போ நாமும் அங்க இருக்கணும்னா நமக்குன்னு ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு அந்த 7 படிகள் என்னன்னு ஜஸ்ட் வாசிக்கிறேன். வாசிச்சு முடிச்சுட்டு அதுக்குண்டான ஆதார வசனங்கள் மட்டும் பார்த்துட்டு ரீசார்ட்ட கொடுக்குறேன். முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல் படி என்னன்னா, இந்த உலகத்தை விடணும். புதிய ஏற்பாடுல கிறிஸ்தவத்துடைய அடிஸ்தலமே இதுதான். இந்த உலகத்தை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவதா நீங்க கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிற வாழ்க்கை. கனி கொடுக்கறதுனா எப்படின்னா, இப்போ பரிசுத்த ஆவியானவர் வேணும் சொல்லுவோம் இல்லையா? எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கு உண்டான முத்திரை ஆகிய பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசுறது இல்லை. அந்நிய பாஷை பிசாசுமே பேசும் இல்லையா? நம்மளோட ரொம்ப அழகா அந்நிய பாஷையில பாட்டு பாடணும், அவனுக்கு நிகராக பாட மியூசிக் பாடலாம் முடியாது இல்லையா? அப்போ அதான் அந்நிய பாஷை ஃபோக்கஸ் பண்ணாம பரிசுத்தாவி எனக்குள்ள வரும்போது எனக்குள்ள உண்டாகிற மாற்றம் இருக்கு இல்லையா? ஆவியின் கனி, நீடிய பொறுமை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை. இந்த கனி நமக்குள்ள இருந்து வெளிவடணும். அப்போ ஏன் நமக்குள்ள இந்த இந்த கனி வந்து வெளி வரலன்னா, நாம உலகத்தோட ஒட்டி கொண்டு இருக்கிறோம். உலகத்துல இருந்து இன்னும் வேறு பிரிக்கப்படாதனால நம்ம கனி கொடுக்க முடியல. நான் அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், 1ஆம் கிளாஸ் முடிக்காம 3ஆம் கிளாஸ் பாஸ் ஆக முடியாது இல்லையா? 3ஆம் கிளாஸ் கத்துக்காம 5வது 6வது வர முடியாது. 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆகாம 10, 11 வர முடியாது இல்லையா? அதுதான் முன்னாடி சொன்னேன். அப்போ உலகத்தை வெறுக்காம நீங்க கனி கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இப்போ கனி கொடுத்ததுக்கு அப்புறம் போதுமா அப்படின்னா இல்ல. 3வது ஸ்டெப் வந்து சுவிசேஷம் அறிவிச்சே ஆகணும். புதிய ஏற்பாடுல நாம சுவிசேஷம் அறிவிச்சுதான் ஆகணும். அது நம்மளுடைய 2 வகையில அறிவிக்கலாம். ஒண்ணு நம்ம வாழ்ந்து காட்டி, ஸ்திரீகளுக்கும் கணவருக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மனைவி தன்னுடைய நல்ல நடக்கையினால புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்வாங்க. அப்ப நம்முடைய சுபாவத்தை பார்த்து கிறிஸ்துவ ஏத்துக்கொள்ள முடியும். 2வது நம்ம அறிவிக்கலாம். நம்ம சொல்ல, நம்மளுடைய செயல்ல அப்படி வந்து காமிச்சு அப்படி சுவிசேஷம் அறிவிக்கலாம். 4வதா இப்ப நம்ம இத 3 ஸ்டெப் நம்ம சரியா செஞ்சாதான் நம்ம 4வதா தேவனுடைய சித்தத்தையே தெரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம கனி கொடுக்கும் போதுதான் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார், அவர் சந்தோஷப்படுவார். பிதாவாகிய தேவனை ரொம்ப சந்தோஷப்படுத்துற 2 விஷயம். ஒண்ணு கனி கொடுக்கிறது, 2வது சுவிசேஷம் அறிவிக்கிறது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ 99 மனம் திரும்ப விருப்பம் இல்லாத அந்த நீதிமானா இருக்க ஆடுகள்னு வச்சுப்போமே, அதை விட்டுட்டு ஒரு காணாம போன ஆடை தேடி கொண்டு வரும்போதுதான் பரலோகம் முழுக்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்போ நீங்க சுவிசேஷம் அறிவிச்சு அது ஒரு ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துல கொண்டு வரும்போது பரலோகம் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்போ அதை நாம சுவிசேஷம் அறிவிக்கணும். 4வதா சுவிசேஷம் அறிவிக்கணும்னா நம்ம கனி இல்லாம அறிவிக்க முடியாது இல்லையா? அப்போ உலகத்தை வெறுக்காம கனி நமக்குள்ள இருந்து புறப்படாது. இப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா நமக்கு தேவ சித்தத்தையே அவர் சொல்ல மாட்டார். என்னுடைய சிநேகிதனுக்கு மறைப்பேனோன்னு தான் சொல்றாரே தவிர, அவருடைய ரகசியங்கள்லாம் அவருக்கு பிடிச்சவங்களுக்கு தான் சொல்லுவார். அவருக்கு பிடிச்சவங்களா நீங்களும் நானும் மாறணும்னா நாம கனி கொடுக்கணும். ஆவியின் கனி அது கலாத்தியர் 5:22-23 இருக்கு இல்லையா? அப்போ இப்ப இதெல்லாம் இப்ப 4 ஸ்டெப் ஆச்சா? தேவனுடைய சித்தத்தை ஓகே அவர் சொல்லிட்டார், நான் கேட்டுட்டேன். சித்தத்தின்படி செய்யணும்னா அடுத்த 5வது ஸ்டெப், அது தேவ ஆவியில, தேவ வல்லமையில, அவர் கொடுக்கிற டைம்ல, அவர் கொடுக்கிற இடத்துல, அவர் கொடுக்கிற அந்த என்ன சொல்றது, அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம அந்த பலத்துல செயல்பட முடியுமே தவிர
நம்ம நினைச்ச மாதிரி இப்ப அவர் சித்தத்தை சொல்லிட்டார், போப்பா ஒரு சர்ச்சை கட்ட, என்ன சொல்றது, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம இஷ்டப்படி கட்டலாமான்னா கிடையாது. அவர் எப்போ குறிச்சாரோ அந்த நாள், நாள் முக்கியம். சரி, அத டைம் சொல்லுவோம். ரெண்டாவது பிளேஸ், இடம், எந்த இடத்துல சொன்னாரோ அதைத்தான் அங்கதான் செய்யணும். மூணாவது சிச்சுவேஷன், எந்த காரியங்களுக்குள்ள எந்த தருணத்துல சிச்சுவேஷன்ங்கிற அது கரெக்டா. டைம்ங்கிறது சீசன்ல குறிக்கும், இது சிச்சுவேஷனா கரெக்டான அந்த நேரத்துல தான் நம்ம அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். அப்பதான் அவருடைய அந்த சித்தத்தை செய்கிறதுக்கு உண்டான பலன் நமக்குள்ள வரும். எப்படி பழைய ஏற்பாடுல சிம்சோனுக்குள்ளேயா இருக்கட்டும், கிதியோனுக்குள்ளேயா இருக்கட்டும், தாவீதுக்குள்ளேயா இருக்கட்டும், தேவ ஆவியானவர் வந்து தன்னுடைய காரியத்தை நடப்பிக்கிறாரோ அதே போலதான் புதிய ஏற்பாடுலையும் தேவ சித்தத்தை நாம எப்போ செய்யணுமோ அந்த நேரத்துலதான் அருளப்படும். ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கார். இப்போ சிஸ்டர் வராங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க கவுன்சிலிங்கோ ஏதோ சொல்றாங்கப்பா, அந்த நேரத்துல அருளப்படுற மாதிரிதான் எங்க கிட்ட இருந்து புறப்படுமே தவிர அது வரைக்கும் தெரியாது அவங்க யாரு என்ன ஏது ஒன்றும் தெரியாது. அவர் உணர்த்தும் போது அதை சொல்லுவோம், அப்போ அவங்க ஆத்மால டச் ஆகும், அவங்க அதன்படி வந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்தை செய்யறதுக்கு அது தனி பலன் வேணும். தெய்வ சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம், அதுக்கு முன்னாடி 3 ஸ்டெப் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை செய்யறதுக்கு அதை விட ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ நம்ம அந்த வரைமுறையின்படி அந்த கோட்பாடின்படி நாம கண்டிப்பா இருந்தாதான் அவர் நமக்கு சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் செய்யறதும் நம்ம இதெல்லாம் பகுத்தறிஞ்சாதான் நம்ம கரெக்டா செய்ய முடியும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பொறுமையா இருக்கணுமா இல்ல எதிர்க்கணுமா, அவர் தான் சொல்லி கொடுப்பார். எதிர்க்கணும்னா எப்படி எதிர்க்கணும், வசனத்தினால வார்த்தையினால எதிர்க்கணுமா இல்ல அவர் நம்ம கொடுத்த இருக்க அந்த சமாதானத்தோட நீடிய பொறுமையோட இருந்து பிசாசை எதிர்க்கணுமா இல்லையா? அது அப்போதான் வந்து அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அதை பகுத்து அறிஞ்சு அந்த பலத்துலதான் நம்ம வந்து சாத்தானை ஜெயிக்க முடியும். இப்ப அடுத்து 6வது காரியம் என்னன்னா, நம்ம மற்றவங்களுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. மற்றவங்க என்ன பார்க்குறவங்க எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ பார்க்கணும். கிறிஸ்து எனக்குள்ள இருக்காருங்கிறத அவங்க பார்க்கணும். ரோல் மாடலான ஒரு வாழ்க்கை, சாட்சியா இருக்கிற ஒரு வாழ்க்கை. கடைசி ஸ்டெப் 7வது படி என்னன்னா, அதாவது அது அழகா இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடி பவுல் சொல்வார், என்னை பின்பற்றுங்க நீங்க பரலோக ராஜ்யம் வந்துடலாம் அப்படின்ட்டு. என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்க அப்படின்ட்டு 1 கொரிந்தியர் 4:16 சொல்றாரு, 11:1 சொல்றாரு. 1 கொரிந்தியர் 4:16, 11:1 சொல்லுங்க, என்ன பின்பற்றுங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. அந்த வார்த்தையை தேவன் அவர் என்ன சொல்ற ஹானர் பண்ணி அதை மதிச்சு அதை உறுதிப்படுத்தி இவனை பின்பற்றினாலே போதும், நீ நான் இருக்க இடத்துக்கு வந்துடலான்னு சொல்றாரு இல்லையா? இந்த வாழ்க்கை வாழணும். நம்மளை பார்த்து சொல்லணும், இவனை போல இருந்தா, இவன் சொல்ற மாதிரி கேட்டா நான் பரலோகத்துக்கு போயிடலாங்கிற நிச்சயம் வேணும். நம்ம குழந்தைய பெத்தா குழந்தைங்கள்ட்ட சொல்றோம், இல்லை நான் சொல்றதை கேட்டேன்னா நீ நல்லா இருப்ப, அதுதானே சொல்றோம். நான் சொல்றதை கேளு, நான் சொல்றது கேட்டா நல்லா இருப்பேன், நான் சொல்றது கேட்டா நீ கஷ்டப்பட மாட்டேன், நான் சொல்றது கேட்டா வந்து நீ பிரச்சனைக்குள்ள போக மாட்டேன்னு சொல்றோம், பிள்ளைங்களுக்கு சொல்றோம்ல. அதேதான் நாம உலக ஜனங்களுக்கு நம்ம மாதிரியா வாழணும். நீங்க என்ன பின்பற்றுங்க, நான் கண்டிப்பா நித்தியத்துக்கு போயிடுவேன். நீங்க என்ன பின்பற்றினீங்கன்னா நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து வந்துடலாம். ஹல்லேலூயா. இந்த ஒரு நிலை ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. கர்த்ததாமே உங்களை இந்த ஆசீர்வதிப்பாராக. வசன குறிப்பு எழுதுறீங்கன்னா நீங்க எழுதிக்கலாம். உலகத்தை வெறுக்கிறதுக்கு வந்து மார்க் 8:34, லூக்கா 9:23, ஆவியின் கனி அது கலாத்தியர் 5:22-23 எழுதியிருப்பீங்க. யோவான் 15:8, எபேசியர் 4:30, சுவிசேஷம் அறிவிங்கிறதுக்கு உண்டான ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 7:16, மத்தேயு 28:20, மார்க் 16:15. அடுத்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணுங்கிறது ரோமர் 12:2. தேவ பெலன்ல நடக்கிறது வந்து அது பழைய ஏற்பாடுல இருந்து ஃபுல்லா அதுதான் இருக்கு. எந்த வசனத்தை எடுக்கிறதுன்னு தெரியல. நீங்க வந்து கிதியோன் சிம்சோன் ஏதாவது நீங்க போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து ரோல் மாடலா வாழ்றது வந்து ரோமர் 8:29 படி. 7வது பாயிண்ட்டுக்கு ஆல்ரெடி சொன்னோம், 1 கொரிந்தியர் 4:16, 1 கொரிந்தியர் 11:1.